ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு காம்போ ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் நியூ இயர்க்கு அப்புறம் ஒரு காம்போ ஆஃபரோடு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா ராயல் சாண்ட்விச் பாட்டம் உள்ள இட்லி பாட் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது கூட இன்றைக்கி காம்போவாக நம்ம கொடுக்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா 2 ப்ராடக்ட். உங்களுடைய சாய்ஸ் தான், எது சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிறீங்களோ அது வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த சாண்ட்விச் பாட்டம் இட்லி பாட் கூட நம்ம கொடுக்க போகிற காம்போ ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து மினி இட்லி பாட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மினி இட்லி பிளேட் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அந்த தான் கொடுக்க போகிறோங்க. ஸோ உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் இன்னொரு இட்லி பாட் மினி இட்லி பாட்டாக வாங்கிட்டாலும் சரி, இல்லை எனக்கு மினி இட்லி பிளேட் அந்த உள்ள ஸ்டாண்டு மட்டும் போதும், நான் இதிலே வச்சு குக் பண்ணிக்கிறேன் அப்படின்றது அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தாலும் நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கொண்டு வந்திருக்க இந்த சாண்ட்விச் பாட்டமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஸஸ் வந்து இதில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிறது 8, 10, 12 அப்படின்னு சொல்லிட்டு 3 சைஸஸில் மட்டும் இருக்குது. அதாவது 8 குழி உள்ள பாத்திரம், 10 குழி உள்ள பிளேட் உள்ள பாத்திரம், அதுக்கப்புறம் 12 குழி உள்ள பிளேட் உள்ள பாத்திரம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. ஸோ சூப்பரான இந்த கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அடியில் சாண்ட்விச் பாட்டமோட வருது. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இட்லி பாத்திரம் வாங்கும்போது ஸோ அடி பாத்திரம் வந்து நல்லா கனமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ். அடி பாத்திரம் பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்விச் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இட்லி வேக வைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேறு ஏதாவது இப்போ குருமா இந்த மாதிரிலாம் செய்வோம், இட்லிக்கு வந்து குருமா சாம்பார் இந்த மாதிரிலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அடியில் சாண்ட்விச் பாட்டமோடு கொடுத்துருக்கனால உங்களுக்கு அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு திக்னஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த தாளிப்புலாம் தாளிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த அடி பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த இட்லி பாட் பார்த்திங்க அப்படின்னா கேஸ் இண்டக்ஷன் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கிற பிளேட் பார்த்திங்க அப்படின்னா 3 பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வந்து பார்த்திங்கன்னா இட்லி பிளேட், ஒன்றில் வந்து 7 குழி இருக்கிற மாதிரி, இன்னொன்றில் வந்து 5 குழி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று இந்த ஸ்ட்ரீமர் பிளேட் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஏதாவது வேக வைக்கிறது, காய்கறி அந்த மாதிரி ஏதாவது வேக வைக்கிறதுலாம் அந்த ஸ்ட்ரீமர் பிளேட்டில் வந்து தனியாக நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஸோ அது போக பார்த்திங்கன்னா இட்லி பிளேட்டில் வந்து இட்லி, அதுக்கப்புறம் இடியாப்பம் இந்த மாதிரிலாம் வேக வச்சுக்கலாம். அதில் சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இடியாப்பம் புழிஞ்சு நீங்கள் வேக வைக்கிற மாதிரி இருந்தாலும் வேக வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த சாண்ட்விச் பாட்டம் உள்ள இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சைஸ் வந்து 12 லாஸ்ட் சைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 10, 8 இந்த 2 சைஸஸ் இருக்குதுங்க. ஒரு இட்லி பாட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 3 பிளேட் தான் கொடுத்துருக்காங்க. 2 இட்லி பிளேட்டு, ஒரு ஸ்டீமர் பிளேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சைஸ் 10 அப்படின்னா 2 இட்லி பிளேட்டில் வந்து ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 குழி இருக்கிற மாதிரி 2 பிளேட்டு, அப்புறம் ஸ்டீமர் பிளேட் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. 8க்கும் அதே மாதிரி தான், ஒரு பிளேட்டில் வந்து 4, இன்னொரு பிளேட்டில் 4 அப்படின்னு சொல்லிட்டு 3 சைஸஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது கூட இன்றைக்கி வந்து நம்ம காம்போ ஆஃபரில் கொடுக்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா மினி இட்லி பாட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். மினி இட்லி பாட்டில் 2 சைஸ் தாங்க நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 20 சைஸ் ஒன்று, அதுக்கப்புறம் 32 சைஸ் ஒன்று. 20 சைஸுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 20 இட்லி எடுக்கிற மாதிரி 4 பிளேட் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து 32, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் 4 பிளேட் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி காம்போவில் பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்விச் பாட்டம் 3 சைஸஸ் கூட நீங்கள் வந்து மினி இட்லி பாட் 2 சைஸஸ் காம்போவில் வாங்கிக்கலாம். அது போக அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மினி இட்லி பிளேட் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 சைஸஸ் இருக்குது. 15 குழி இருக்கிற மாதிரி, 20 குழி இருக்கிற மாதிரி, 25 குழி இருக்கிற மாதிரி, 30 குழி இருக்கிற மாதிரி, மொத்தம் 4 சைஸஸில் இருக்குது. அது இது கூட எது வேணாலும் காம்போவில் நீங்கள் வாங்கிக்கலாம். சூப்பரான இந்த காம்போவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன்.